ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்கா மீடியாவை ஹேண்டில் பண்ற விதத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப திமுகவோட பெட்டரா ஹேண்டில் பண்ற மாதிரி எனக்கு படுது. இப்ப திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த மாதிரி குதிரை பேரம் தாவேக்கா பண்றாங்க. உடனே குயிக்கா இன்னொரு கவுண்டர் நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. நாங்கெல்லாம் இல்ல, இவங்க தான் பண்றாங்க. ஒரு நம்பரை செட் பண்றாங்க, 4 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ டக்குன்னு இவங்க இன்னொரு நரேட்டிவை பட்டுன்னு செட் பண்றாங்க. இல்லை, நரேட்டிவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது ஹேண்டில் பண்ணுறது கிடையாது பத்திரிகையாளரை. நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல தாவேக்கா வந்து ஏறி ஆட்சி ஆடுறோம். அதாவதுங்க பிஜேபிலாம் ஓவர்டேக் பண்ணி போற மாதிரி இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. அதாவதுங்க இப்போது உத்தரப்பிரதேசிலேயோ இல்லை குஜராத்லேயோ ஒரு 42 பேர் இறந்துருந்தாங்க. ஒரு இப்போ மோடி போகிறாரு ஒரு பிரச்சாரத்தில். மோடி வந்து பஸ்ஸுக்குள்ளேயே உக்காந்துக்கிறாரு. மோடி வந்து எட்டியே பார்க்கல. கூட்டம் சேருது, அலைமோதுது, 42 பேர் செத்து போயிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய விமர்சனம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது நான் சொல்கிறது உச்சக்கட்ட பிரதமருக்கே இந்த நிலைமை. அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு நாட்டில், இல்லை இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்த விஷயம்லாம் இன்றைக்கி சமூக ஊடகத்தெல்லாம் அதிகமாக இருக்கும். எவ்வளோ நெகட்டிவாக இருக்கும். தாவேக்கா அதை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு உண்டான ஒரு அடித்தளமாக மாற்றினாங்க இல்லைங்களா? அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். இப்போ கூட பாருங்கள், இப்போ இதே அன்றைக்கெலாம் வந்து அமைச்சரோடு நெருக்கமாக பழகிற ஒரு 3-4 நண்பர்கள், உதயநிதிக்கு வேண்டப்பட்டவர், மகேஷ் பொய்யாமொழிக்கு வேண்டப்பட்டவர், அண்ணாநகர் கார்த்திக் வேண்டப்பட்டவர்லாம் பேசப்பட்டது சமூக ஊடகத்தில். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன வாட்சி கட்டுறாங்க, என்ன சொக்கா போடுறாங்க, என்ன பேண்ட்டு போடுறாங்க, எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இங்கே அவங்கெல்லாம் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஆகலை. அவங்கெல்லாம் வந்து அரசு பதவியில் போய் உட்காரல, நண்பராக சுற்றுனாங்க. அதுக்கே அவ்வளோ பேச்சு. ஆனால் இன்றைக்கி நண்பராக சுற்றாமல் கேபினெட் மீட்டிங்கில் உட்காடுறாங்க, முக்கிய பதவியில் டெல்லியில் உட்காடுறாங்க, அதிகாரத்தில் சுற்றி வராங்க. அதாவது தனிப்பட்ட சொந்த பாதுகாப்பில் இருக்கிறவர் காவல்துறை பாதுகாப்பில் அவர் தான் இன்னமும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். அதாவது இப்போது ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு டிஜிபி இல்லை வந்து ஒரு ஐஜி இன்டெலிஜென்ஸு சம்டைம்ஸ் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியது. சொந்த கட்சிக்காரங்க சார் இதெல்லாம் பண்ணுறாங்க சார், உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வர்றோம். யாராக வேணா இருக்கலாம், நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. என் வேலையை நான் ஒழுங்காக செய்யணும். அப்போது உங்களை சுற்றி எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி பேச முடியும்? இல்லை இப்போ நாளைக்கு வந்து ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர், அவருக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸு சிஎம் கிட்ட கிடச்சிதுன்னா தனிப்பட்ட முறையில் இந்த மாஸ் செக்ரட்டரியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம், இல்லை மேயரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம். எல்லா நேரத்திலும் எல்லோரும் இருக்கும்போது போய் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது தப்பாகுது. அது நாளைக்கு வந்து அரசுக்கு கெட்ட பேர் வரும், அரசை தாண்டி முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வரும், அவருக்கு அதில் உடன்பாடு கூட இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் சுற்றி எல்லாம் உங்காலேயே போட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ என்ன நடக்கும்? இப்போ நேர்மை வெளிப்படுத்தன்மைன்றது எப்படி வெளிப்படுத்தும்? இதெல்லாம் தான் பேக்கேஜ். இதை அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. ஆனால் நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னு கூடவே நண்பர்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. விட்டு வந்தாலும் விட்டு வர வேண்டியதானே? சினிமா வாய்ப்பை விட்டு வரீங்க, படத்தை விட்டுட்டு வரீங்க மக்களுக்காக. இவங்கெல்லாம் யாரப்போ? ஆனால் இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயம்லாம் இஷ்யூ ஆகிற மாதிரியே தெரில. ஏன்னா இப்போ இல்லை, அது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அது இஷ்யூ ஆகாது. நாளைக்கு ஒரு 4 வீடியோ ஒன்று வைரல் போட்டு போயிட்டா இப்போ இந்த இஷ்யூவை பேசி எத்தனை பேர் பார்த்துட்டு போகிறாங்க? 10 லட்சம் பேர் பார்த்துருவாங்களா நம்ம வீடியோவை? விஜய் அண்ணா வந்து இப்படின்னாவே 10 கோடி பேர் பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லை, இப்படி அவ்வளோதான். என்னன்னா அது ஒரு ஆக்ஷன் செஞ்சு விட்டார்ல எங்கள் அண்ணா, மாசு எல்லாரையும் முச்சு விட்டார்ல. திமுக முடிச்சிட்டாரு, அதிமுக முடிச்சிட்டாருன்னு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போய்ட்டுருக்கு. இப்போ என்னென்னா சமீபத்தில் ஐயா ஜி.கே. வாசன் வந்து ஒரு திருமண மண்டபம் போகிறாரு. இப்போ என்னென்னா இவங்க பண்ணுறதை பற்றி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருமண மண்டபத்தில் போய்ட்டு அவர் வந்து கேசரி நல்லா இருந்தோ இல்லை ஸ்வீட்டு நல்லா இருந்தோ சொல்கிறார். அதுக்கு பேக்ரவுண்டில் ராவண மகண்டா எவன்டா எதிர்க்கிறவன் எவன்டான்னு கீழே ஒருத்தன் போட்டுக்கிறான். எப்போ சாப்பிட்டு தானேப்பா போகிறாரு, அது எதுப்பா ராவண மகண்டான்லாம் போட்டுக்கிறீங்க? இனியா நடக்குது நாட்டில்? இப்படி ஒருத்தர் அப்படி நடந்து போனார்னு வச்சுக்கோங்க 4 அடி. இன்னொன்று ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு எம்எல்ஏ பார்த்தோம். நெருப்பு எடுக்கும் போது இவர் ஏதோ சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் போய் காப்பாற்ற போகிற மாதிரி இவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ண எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு சைகை. அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு அதை பாசிட்டிவாக கமெண்ட் ஏற்றி இன்ஸ்டாவில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சின்ன பசங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வளர்ந்து 18 வயசு வந்தோடனே ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறாங்க. நமக்கு 5% 4% ஓட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்துடும். இதை வச்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால் இப்போ நம்ம பேசுகிறது விமர்சனம் என்பதுனா எடுபடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 4 days பார்த்தோன்னா அந்த குதிரை பேரம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். திமுக மேலே குற்றச்சாட்டு, தாவேக்கா மேலே குற்றச்சாட்டு, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள என்ட்ராகிறார், அரெஸ்ட் பண்ணப்படுற இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக பெருசாக பேசப்படாத ஒரு விஷயம் என்னென்னா 2 விஜயபாஸ்கர் அவர்களும் கட்சியில் வந்து சேர்றாங்க.
அந்த நியூஸ் பார்த்தோன்னா பெரிய கவரேஜ் அந்த நியூஸ் கொடுக்கல. ஏன்னா அந்த நியூஸ் வந்தாலே உடனே மைண்டுக்கு ஒரு பார்வையாளருக்கு வரக்கூடிய எண்ணம் என்னவா இருக்கும்னா, தூய சக்தி கட்சியில் அவருக்கு என்ன வேலை அப்படின்ற கேள்வி வரும். ஆனால் அந்த நியூஸை எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஹைலைட் ஆக விடலை, டிபேட்டும் ஆக விடலை அந்த செய்தியை. ஆனால் இந்த குதிரை பேரம்லாம் பயங்கரமாக பேசு பொருளாயிருக்கு. இது ரொம்ப பழைய டெக்னிக். நமக்கு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய நேரத்தில் ஒரு சில எடிட்டர்ஸும் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் பேசிக்கிடுவாங்க. என்னங்க இந்த மாதிரி போட்டிங்க, பேஜ் 1 போட்டிங்க, நான் எப்படிங்க போய் முதலமைச்சர், நல்ல வேலை இப்போ இருக்கிறவங்கலாம் பேப்பர் அவ்வளோ பார்க்குறதில்ல வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் வந்து அதுலேயும் கலைஞர் இருக்கும்போதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா எப்போனாச்சும் தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்ஸை ரீட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்க்ரூட்டினின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெஃபரன்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் செக்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன செய்தித்தாள் என்னென்ன டிவியில் நியூஸ் வருதோ அதெல்லாத்தையும் எடுத்து கேப்சர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெஃபரன்ஸில் எடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி 20ஆம் தேதினா 20ஆம் தேதிக்குன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மூல முடுக்கில் எங்கே என்னென்ன நடந்தது, ஒரு விபத்தில் இருந்து, பாலியல் சீண்டல்லேருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து, ரேஷன் கடை பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நேற்று என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஆக்சஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக முக்கியமான பிரச்சனை, இல்லை அரசுக்கு கெட்ட பேர் வரா மாதிரி எங்கே, இல்லை ஒரு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம், இல்லை ஒரு அமைச்சர் தப்பு பண்ணியிருக்கிறார், அந்த மாதிரி விஷயம்லாம் அதில் இருக்கும். ஸோ இந்த 2 ரிப்போர்ட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கனாலுமே உங்களுக்கு கையில் வந்துடும். அப்போல்லாம் எப்படின்னா வந்து இதில் என்ன தப்பு வருதுன்னா அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனையை மங்கடிக்கிற மாதிரி இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி அதை கொடுத்து விட்டா, அதை இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, இல்லைங்க இடியாப்பம் பாயா இருக்குதான்னு கேட்குறீங்க. இடியாப்பம் பாயா இல்லை, பரோட்டாவும் சால்னாவும் இருக்குது அப்படின்றாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவர் டெய்லி வராரு, டெய்லி வந்து இடியாப்பம் பாயாவே கேட்குறாரு, நீங்கள் பாயா போடல. அப்போ என்ன பண்ணும்? இல்லை சார், இப்போ பாயாலாம் முன்ன மாதிரி இல்லை சார், பிரச்சனை வருது, கம்ப்ளைண்ட் வருது, நிறைய பேர் சாப்பிட்டுக்கு வயிறு பிரச்சனை, அதனால் நாங்கள் இதுதான் அப்படின்ட்டா மடை மாற்றிட்டீங்கல்ல. இப்போ குட்காவும் மண்ணு திருடின கேஸும் சொத்து குவிப்பு கேஸில் குற்றவாளிகள்னு குற்றம் சாட்டப்பட்ட, அதாவது குற்றவாளிகள் ப்ரூவ் ஆகலை, இவங்க குற்றம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு முகாந்திரம் இருக்குது, வழக்கு நிலுவையில் இருக்குது. இவங்களுக்கு தூய சக்தியான தாவேக்கால என்ன வேலை? இப்போ நான் எப்படி என்ன வரணும், வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு பிஜேபிக்கு போட்டு வாஷிங் மிஷின் படம்லாம் போட்டு இதுதானே இருந்தது. இதை தாண்டுதில்ல. நேற்று ஃபுல்லாக என்னாச்சு, 11 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரணும் அனிதா கைது, அனிதா கைது, அனிதா கைது. தூத்துக்குடி மாவட்டமே வந்து ஒரு பரபரப்பாக டென்ஷன் ஆகிடுச்சு. நேற்று ஃபுல்லாக அதை டைவெர்ட் பண்ணிட்டோம்ல நம்ம. அதனால் இதெல்லாம் வந்து அந்த நரேட்டிவ் மாற்றுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து சூப்பரு. பட் நரேட்டிவ்க்கும் பர்செப்ஷனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. நரேட்டிவ்ன்றது நீங்கள் ஒவ்வொரு நாளும் செட் பண்ணிகிட்டே இருக்கும். அது மேரத்தான் மாதிரி 5 வருஷத்துக்கு நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் எங்கனாச்சும் ஒரு மிஸ் ஆகி போச்சுன்னா பர்செப்ஷனில் அது அடியும். பர்செப்ஷன்றது நீங்கள் சொல்கிறது, நடிக்கிறது, பண்ணுறது, கொள்வது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது பர்செப்ஷன். உதாரணத்துக்கு இப்படியே போட்டோம், திமுக தீய சக்தி, அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி முகம் பிடிக்காமல் மொத்தம் இன்னும் ஒரு 47 ஒரு 7 காலி, இன்னும் ஒரு 3 காலி வச்சுக்கோங்களேன், சிவி சண்முகம் அது மாதிரி போயிடுவாங்க 10, இன்னும் ஒரு 10 பேர் கூட போயிட்டு அண்ணா திமுக அழிஞ்சே போகுது, இல்லை திமுக இதோட மோசமாக போகுது. கரண்ட்டு கட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, நாட்டில் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலைன்னா ஜனங்க திமுகவை அப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, இல்லை அண்ணா திமுகவை ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க? அவங்க பர்செப்ஷனில் அடிவாங்க. இது என்னன்னா, இந்த நரேட்டிவ் பில்டிங்கில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாமே நல்லாவே இருக்கிற மாதிரி தோணும். இந்த நரேட்டிவ் பில்டிங்கை செட் பண்ணி தான் திமுகவும் அடி வாங்கினாங்க. 2.1 170 சீட்டு ஜெயிச்சிருவோம், 180 சீட்டு ஜெயிச்சிருவோம். ஃபஸ்ட்டு அவங்களாம் சொல்லிக்கிட்டது 200, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது 160. எனக்குமே ஒரு சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, 160 நான் சொன்னேன். சொத்து வரி இவ்வளோ ஏற்றிட்டு, தண்ணி வரி ஏற்றி விட்டு, கரண்ட் விலையை ஏற்றி விட்டு, ஜனங்க நான் பைத்தியமாக உங்களுக்கு தூக்கி ஓட்டு போடுறது தான் நம்ம அன்றைக்கும் சொன்னோம். அதே மாதிரி நிலைமை இவங்களுக்கும் வரும். பட் இவங்களுக்கு அந்தளவுக்கு வராது. காரணம் என்னென்னா, இவங்களோட பேர் கெடுது இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக. அதை தாண்டி விஜய் அவர்களோட அந்த பிரபலம் இருக்குது பாருங்க, பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ், அது வந்து அவங்கள காப்பாற்றும். அது எப்போ வந்து காலியாகுது, எப்போ போகுதுன்றது தெரியாது. ஆனால் எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி செட்டுன்னு ஆகும். பட் அட் த சேம் டைம் 15 வயசு, அதனால தான் பள்ளிக்கூடத்துலலாம் போய் விஜய் சாரோட ஃபோட்டோ காட்டுறது, கொடி ஏற்றுறது, அங்கே நிகழ்ச்சி பண்ணுறது. இப்போ 15-18 ஆனவனா அந்த ஓட்டு யாருக்கு வரணும்? எனக்கு வரும். அப்போ அரசுக்கு எதிரான வாக்குகள் கூடிக்கிட்டே போகும்போதும் இளைஞர்களோட ஓட்டு கூடிக்கிட்டே வரும். 1. 2வது, வயதானவர்கள்லாம் அதிமுகவோட ஓட்டு போட்ட பழக்கப்பட்ட கைகள், அவங்களுக்கு இறப்பு என்பது இயற்கையாக நடக்கும். இன்னொன்று, கூட்டணி என்பது இன்றைக்கி தாவேக்காக்கு கிடைக்கிது. முன்னாடி திமுக தாவேக்கா கூட்டணி, இதெல்லாமே வந்து தாவேக்காக்கு வந்து அமையக்கூடிய பலன்கள்.
ஆனால் இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஆட்டம் ஆடுறதுன்னு இருக்குது. ஓவராக போச்சுன்னா யார் வேணால் தோக்கலாம். அரசியலில் அது நிஜம். ஐயா காமராஜரே தோற்றுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது யாரும் வந்து நான் தொடர்ந்து நான் தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜெயலலிதா தோற்றுருக்குறாங்க, இப்போ ஸ்டாலின் தோற்றுருக்குறாரு. இப்படியே நீடிச்சதுன்னா இது மாதிரி ஒரு விஷயம், அதாவது மக்கள் வந்து இந்த ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணம் வரணும். நீங்கள் திமுகவை என்ன பண்ணீங்க, திமுக உங்களை என்ன பண்ணிச்சு, அதிமுகவோட என்ன பண்ணீங்க, அதிமுக உங்களால் பாதிக்கப்படுத்தா, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. கொஞ்ச நாள் பேசுவாங்க. இந்த நரேட்டிவ்ன்றது இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். அது உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் 4 வருஷம்லாம் நரேட்டிவ் ஓட்ட முடியாது. அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவில் இன்னும் நிறைய விக்கெட்ஸும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை எலெக்ஷனை பொறுத்தளவில் ஒரு 7-8 சீட்லேருந்து 11-12 சீட்ஸ் வரைக்கும் பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ பை எலெக்ஷனை உடனே வராது, கொஞ்சம் டைம் ஆகுன்ற அறிவிப்பும் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? பை எலெக்ஷன் தள்ளி போகிறது டிவிகேவுக்கு நல்லதா? பை எலெக்ஷன் தள்ளி போகுது அப்படின்னும்போது டிவிகே இந்த நேரத்துக்கு பேனிக் ஆகிருக்கும். உண்மையிலே அவங்க பொலிட்டிக்கலாக ஷார்ப்பாக திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன, அன்றைக்கி தேதியில் எந்தெந்த ஸ்டேட்டில் வேகன்சி இருக்கோ அதுக்கு அறிவிச்சிடணும். இப்போது திருச்சி வந்து நார்மல் ரெசிக்னேஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து முன்னாடியே ரிசைன் பண்ணதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேட்ஸ் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம், மரகதம் குமரவேலு வந்து அவங்கெல்லாம் ரிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஈரோட்டில் ஒரு தொகுதி, அந்த சைட்லலாம் வந்துச்சு. இப்போ அது ஒரு 4 தொகுதி, அது மேபி வந்திருக்கலாம் அந்த 5, ஆனால் வரல. 2 விஜயபாஸ்கரும் இப்போ ராஜினாமா பண்ணு. அப்போது தேர்தல் ஆணையம் வந்து என்னடா ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து தேர்தல் அறிவிச்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சு 5 வேகன்சி இருக்குது, இப்போ மிச்சம் 2 அக்செப்டடுன்றாங்க, இதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏன் அறிவிக்கலை அப்படின்னு தாவேக்காக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு சிந்தனை வந்திருக்கும். அது வந்த மாதிரி தெரியல. அப்போ தேர்தல் ஆணையம் இது கூர்ந்து கவனிக்குது, இங்கே ஏதோ தப்பு நடக்குது. நான் எப்படி என்ன பண்ணோம், தாவேக்கா அரசோ இல்லை இங்கே இருக்கவங்க, எங்கள் ஊரில் 5 இடம் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு இவங்க கேட்கணும். இவங்க கேட்கவும் முடியாது. இப்போ தேர்தல் ஆணையம் எங்ககிட்ட இல்லைங்க, உங்கள் ஊரில் குதிரை பேர் அரசியல் நடக்கிற மாதிரி பஞ்சாயத்து இருக்குது, அது வந்து டெல்லி கோர்ட்டில் இருக்குது, அப்புறம் கவர்னர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுறதுன்னு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தேர்தல் நடத்தி ஆகணுன்றது சட்டங்க. ஆனால் குதிரை பேர அரசியல் நடக்குது, அதனால் நாங்கள் தேர்தலை தள்ளி வைக்கிறோன்னு போனாங்கன்னா ஸோ கேட்ட ரியாக்ஷன் வேறு மாதிரி வந்துடும் பயம் இருக்குது. பயம் இருக்குது, கேட்கவும் முடியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தப்பான ஆட்டம் ஆடும்போது, தப்பாக ஆடும்போது நீங்கள் வந்து பொத்துனாப்பில் தான் இருக்கணும். ஏன்னா இயற்கையாக வந்து பொதுவாக இடைத்தேர்தலாம் என்ன, ஒருத்தர் மறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னா இடைத்தேர்தல். இங்கே இடைத்தேர்தல் அப்படியே அசால்ட்டாக வருது. இல்லை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும், ராஜினாமா தகுதி நீக்கம் பண்ணி இடைத்தேர்தல் வரும். நான் இங்கே தகுதி நீக்கமும் பண்ணல. அப்போது இது இயற்கைக்கு மாறான இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து இன்னும் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை கூர்ந்து கவனிக்குது, அதை அங்கீகரிக்கலை. இது இயற்கையாக வந்திருந்தால் இந்த நேரம் டேட் வந்திருக்கணும். டேட்டு வந்துங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆகி கூட அது வந்து நோட்டிஃபிகேஷனில் பை எலெக்ஷன் ஃபார் திஸ் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி ஷெட்யூல்ட் ஆன் அப்படிலாம் வந்திருக்கேன் நோட்டிஃபிகேஷன் நான் பார்த்துருக்கேன். எதுவுமே மூவ்மெண்ட்டே இல்லை தமிழ்நாட்டில். எலெக்ஷன் கமிஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக சைலண்டாக இருக்குது. ஆனால் இப்போ இடைத்தேர்தல் தள்ளி போகிறத வச்சு பாஜகவோட மூடு ஓரளவு கணிக்கலாமா? இல்லை, அவங்க என்ன மூடில் இருக்கிறாங்கன்னா, அவங்க பண்ணுற தப்புகள் மீது அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தப்பு 2 தப்பு கிடையாது. இப்போ நீட்டுக்கு வருது லிஸ்ட் எடுத்து பார்த்தா, டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து விமர்சனம், அது தப்பு கிடையாது. ஆனால் அரசு பொறுப்பில் இருக்கிறதா சொல்லிட்டு போட்டுட்டு அவங்க கேபினெட் மீட்டிங்கில் கலந்துறது அது தப்பு. சீக்ரசி. ஏன்னா கேபினெட் மீட்டிங்கிறது எல்லாரும் போய், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா சாமானியர்களுக்கு புரியணும். இப்போ அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்குது. என்னன்னா, பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து நாங்கள் விமான நிலையம் கட்டலை, அந்த இடத்த கையகப்படுத்தின இடம் ஒன்று இருக்கட்டும், மிச்ச இடத்த எடுக்காமல் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி பெருசாக கட்ட போகிறோம் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது கேபினெட்டில் நான் இருக்கிற எனக்கு முன்னாடியே தெரியும். இது ஒரு 2 நாள் கழிச்சோ இல்லை 1 நாள் கழிச்சோ இல்லை ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே டக்குன்னு ஃபோன் பண்ணி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவருக்கு, எப்பா ஏர்போர்ட் வரலையா, யாருன்னா விற்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு வாங்கி போடு, நம்ம அதை வேறு மாதிரி பண்ணலாம். இல்லை ஏர்போர்ட் வரலையா, வச்சுன்னு இருக்கிற நிலத்தை யாருக்குன்னா கேட்டு விற்றுரு, யாருன்னா ஒருத்தர் மீடியேட்டர் பண்ணி நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால எனக்கு இது விண்டோ ஓப்பன் ஆகுது இல்லையா. இல்லை ஒரு டெண்டர் ஒன்று விட போகிறாங்க, 1000 கோடி ரூபாயில் ஒரு பிரிட்ஜு இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேபினெட் மீட்டிங் நடக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஃபோன் பண்ணி 2 பில்டர்கிட்ட இதோட ஸ்பெக்ஸ் இதோட டைமென்ஷன்ஸ்லாம் நான் முன்னாடியே லீக் பண்ணேன். அவங்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தானே. 1000 கோடி ரூபான்னும் போது
துருப்பு தகவல் சொன்னால் எனக்கு அதை பார்த்து செய்ய மாட்டான் 5-10. இதுக்குனால தான் கேபினெட் மீட்டிங்கில் யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அரசு உயர் அதிகாரிகள் கூட எல்லாராலையும் கலந்துக்க முடியாது, ஒரு சில பேர் தான். அது வந்து கேபினெட் மீட்டிங்குன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கூட்ட நிகழ்ச்சி. மக்களுக்கு உண்டான என்ன ரொம்ப முக்கியமானதான் கேபினெட் மீட்டிங்கில் நடக்கும். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பழக்கப்பட்டவங்க புதுசாக போஸ்ட்டு போட்டவங்க நீங்களாக ஒரு போஸ்ட்டு போட்டுட்டு அவங்கள எட்டுன்னு போய் உட்கார வச்சுக்கிறதுன்றது இட்ஸ் அன்ஹர்ட் ஆஃப். ஜெயலலிதா இதை செய்யலை, அம்மையார் கலைஞர் அவர்கள் இதை செய்யலை, ஸ்டாலின் அவர்கள் எனக்கு செஞ்ச மாதிரி நினைவில்லை. அதாவது கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது பிஏஓ எல்லாம் வெளில இருப்பாங்க, மீட்டிங்க்கு உள்ளே இருக்க மாட்டாங்க. நண்பர்கள்லாம் அந்த பக்கமே அலௌடு கிடையாது. அப்போ என்ன அடிப்படையில் போயிருக்குன்னு கவர்னர்கிட்ட போயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அன்னெசரி அன்வான்ட் ஹெட்டேக்கு ஒன்றும் இல்லை, தொடர்ந்து தாவேக்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் எலெக்ஷன் கமிஷனோட இந்த பிஹேவியர் இருக்குல்ல, எலெக்ஷன் உடனே நடத்தாமல் டிலே பண்ணுறாங்கல்ல, அந்த ஆக்ஷனை பாஜகவோட கனெக்ட் பண்ண முடியுமா? தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். பாஜகவோட ஒரு கைப்பாவையோ இல்லை தொங்கு சதை தான் தேர்தல் ஆணையன்ற விமர்சனத்தை வந்து நம்மளே வச்சுருக்கோம். என்ன லாபம் இருக்குது தள்ளி போடுறதுல? தள்ளி போடுறது என்ன லாபம்னா, ஒரு தாவேக்காக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக தேர்தலை உடனே நிறுத்தி, எதுக்காக இந்த ராஜினாமாலாம் நடக்குது, உடனே ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தல் நடக்கும். அப்போ உடனே ராஜினாமா பண்ணி தேர்தல் நடக்கலைன்னும் போது சரி, இப்போ விஜயபாஸ்கர் அவர் ராஜினாமா பண்ணிட்டார், திருப்பி அவர் எம்எல்ஏவா ஆக மாட்டாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. தேர்தல் ஆணையம் சொன்னால் தான் போச்சு. சரி 6 மாதம் கழிச்சு தேர்தல் ஆணையம் சொல்லலை, என்ன பண்ண போகிறோம்? மணிப்பூரில் பார்த்தோம், ஜனநாயகத்தை முறியடிக்கிறதா எப்படி வேணால் முறியடிக்கலாம். இன்னொன்று இதில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களை யார் ராஜினாமா பண்ண சொன்னது? இந்த கேள்வி வரும்ல. உங்களுக்காக வலிப்புனா நீங்களாக ராஜினாமா பண்ணுவீங்க, உங்களுக்காக தேவைன்னா நீங்களாக போய் ஓட்டு கேட்பீங்க, அப்புறம் ஜெயிப்பீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் தமாசுக்கு ராஜினாமா பண்ணி விளையாடுவீங்க. இதுனா இந்த நடிகர் ஒருத்தர் சொல்லவா செத்து விளையாடலாம் வான்னு கூப்பிட்றாரு, அந்த மாதிரி விளையாட்டா இது? இல்லை ஜனநாயகத்தை பார்த்தா தேர்தல் ஆணையத்தை பார்த்தா எப்படி தெரியுது? இந்த கேள்வி கேட்கலாம்ல தேர்தல் ஆணையம். இல்லை இப்போ இந்த பணம் இவ்வளோ செலவாயிருக்கு இல்லையா, ஆல்ரெடி அவங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, 1 நேஷன் 1 எலெக்ஷன், எனக்கு செலவு ஜாஸ்தி ஆகுது, செலவை குறைக்கிறதுக்கு நான் அப்படி பிளான் பண்ணுறேன்னு அவங்களோட பாலிசி அது. உங்களோட பாலிசி தாவேக்காக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்க, அவங்க பாலிசி அது இல்லைங்க. இது வந்து இயற்கையாக நடந்த மாதிரி தெரியல, இது கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு வரட்டும், தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் லிட்டிகேஷன் ஆகி போச்சு. என்ன ஆயிடுச்சு? லிட்டிகேஷன் ஆகி சட்டப்படி 6 மாதம் நடத்தி ஆகணும், கோர்ட்டு கேஸ் ஆகி போச்சு. தீர்ப்பு வந்தோன்னே நான் சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தை போய் என்ன கோர்ட்டு உடனே தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி 6 மாதம் ஆகி போச்சா, நீ உடனே தீர்ப்பேன், நீ தீர்ப்பு சொல்லுப்பா அப்புறம் நான் தேர்தல் நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு தேர்தல் ஆணையம் திருப்பி சொல்லிச்சுன்னா, உங்ககிட்ட பஞ்சாயத்து வந்துச்சு, குதிரை பேர் அரசியல்ன்றாங்க. யாரெல்லாம் சொல்கிறாங்க? ஆளுகின்ற கட்சியே சொல்லுதுப்பா, தாவேக்காவே சொல்லுது குதிரை பேர் அரசியல். சரி எதிர்கட்சி திமுக என்ன சொல்லுது? அதுவும் சொல்லுது குதிரை பேர் அரசியல். சரி பாதிக்கப்பட்ட அதிமுக என்ன சொல்லுது? அது கற்பூராட்சி சொல்லுது குதிரை பேர் அரசியல்னு. சரி அந்த குக்கரை ஒருத்தர் இருந்தார், அவர் ஆல்ரெடி அன்னைக்கு போன ஒரு குக்கரை காணும் தேடி நின்றார், அப்பா விசில் ஏற்றுன்னு குக்கரையாச்சும் திருப்பி கொடுங்கப்பா அப்படின்னு இருக்கார். இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் போட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி யூ டேக் அ டெசிஷன், நான் அப்புறம் சொல்கிறேன். யாருக்கு நஷ்டம்? ஒரு லாபம், தாவேக்காவோட ஆட்சி கவுக்காமல் தள்ளி போகும். பட் அமைச்சர் ஆகலாம், அதாகலாம் இதாகலான்னு ஆசைப்பட்டாங்கள்ல, அதெல்லாம் வந்து அவங்க நினச்சா மாதிரிலாம் இது போகாது. ஆட்டோன்றது நம்ம நினச்சா மாதிரியே எல்லாமே கைக்கு வராது. அரசியலில் வந்து சதுரங்க விளையாட்ட மாதிரி எப்படி வேணால் மாறும் காய்கள். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ ஆதவர்ஜுனா அவர்களோட அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க, கரூர் சம்மந்தமாக பேசுகிறாரு. அப்போ ஏறக்குறைய அவர் சொல்கிறது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்ற துணியில் அவர் பேசுகிறாரு. அதுவும் கரூர் சம்பவம் பெரிய துயரமான சம்பவம், அதை வச்சு இப்படி பேசுகிறது எப்படி பார்க்குறீங்க? அந்த அரசியல் தேவையில்லை, அதை தாண்டி நவரணும். கரூரில் மக்களுக்கு பாதிப்பு என்பது உண்மை, நான் அதை ஒரு விபத்தாக பார்க்குறேன். அந்த விபத்துக்கு வந்து கவனக்குறைவு காரணமாக நான் பார்க்குறேன். இன்னும் சுருக்கமாக சொன்னால் விஜய் சார் தான் அதுக்கு பொறுப்பேற்று. ஏன்னா அவர் மேபி டைம் சீக்கிரம் போயிருந்தால் திங்ஸோட பீன் டிஃப்ரெண்ட். அதை விட்டு அன்னைக்கு காவல்துறையை வச்சு நீங்கள்லாம் கொலை பண்ணீங்களே, காவல்துறையை வச்சு நீங்கள் பண்ணீங்களே அப்படின்றது, காவல்துறை மீது அபாண்டமாக பழி போடுறது நான் அன்றைக்குமே ஏற்றுக்கல, நான் இன்றைக்குமே ஏற்றுக்கல. ஏங்க மொத்த துறையை எப்படிங்க ஒரு 40 பேர் சாவறதுக்கு காரணமாக இருக்கும்? காவல்துறையில் அங்கொன்றும் இங்கொன்றுமா யாரோ சில அதிகாரிகள் கருப்பாடுகள் இருப்பாங்க. ஒரு துறையை மொத்த கரூர் போலீஸுக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்தா என்ன வேலை வெட்டி இல்லாதவங்க மாதிரி தெரியுதா? எவ்வளோ பேர் காலையில் சோறு தண்ணி இல்லாமல் வந்து நின்னாங்கன்றதை நான் என் கண்ணால் பார்த்தேன். நான் வந்து ஒரு சகோதரிக்கு வந்து தண்ணி பாட்டில் வந்து வாங்கி கொடுத்தேன் வேல்சாமிபுரத்தில். அதாவது வீட்டில் அவங்க மயக்கடிச்சு உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஒரு ஏட்டையா அங்கே வராரு, என்னம்மா என்னன்னா இல்லைண்ணா என்னால் முடியல என்னன்றாங்க. நான் போய் ஒரு வீட்டில் போய் கதவு தட்டி ஒரு பாட்டில் தண்ணி வேணும் வந்து வாங்கி கொடுத்தேன்.
இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன ஏது பேரு கீரு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நடந்தது உண்மை. இந்த சகோதரி இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பாத்ரூம் போக முடியாமல், சாப்பிட முடியாமல் காத்துக்கிட்டு இருந்தவங்கள நான் 2 கண்ணால் பார்த்தேன் வேலுசாமிபுரத்தில். அந்த காவல்துறையை வந்து இன்றைக்கி அரசியல் காரணத்துக்காக ஐயா ஆதவர்ஜுனா வந்து இப்படி சொல்கிறாருன்னா, நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா காவல்துறையை பாராட்டி பேசக்கூடிய பத்திரிகையாளர் நான் கிடையாது. நான் கண்ணெதிரில் பார்த்ததை நான் எப்படி இன்றைக்கி காவல்துறை தான் அதுக்கு காரணம், அன்றைய முதலமைச்சர் சொல்லி காவல்துறை சொல்லுதுன்னா எப்படி செய்வாங்க? ஏன்னா அவ்வளோ மனசாட்சி இல்லாமல் கொடூரர்களாக ஆயிட்டாங்க நம்ம ஊர் போலீஸு. இப்போ நீங்கள் இப்போ இப்படி போச்சுன்னா நாளைக்கு அப்போ எந்த முதலமைச்சர் வேணால் காவல்துறையை வந்து ஒரு எதிர்க்கட்சி கூட்டம் போடுது, அங்கே இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி சதி பண்ணு, இது கோபடம் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள்லாம் பண்ணுறதை பார்த்தா யார் வில்லா யார் ஹீரோன்னே தெரியலையே. படம் கடைசி வரலாம் பார்த்தா தான் தெரியும் பொழுது. அதனால் இதுவெல்லாம் வந்து அவர் அது மாதிரி பேசக்கூடாது. நாளைக்கு ஒரு வேளை, ஏன்னா இந்த ஸ்டாம்பீடுன்றது எங்கே எப்படி வேணால் நடக்கக்கூடாது. ஒரு வேளை திமுக ஆட்சி மாதிரியே அதிமுக ஆட்சியில் தாவேக ஆட்சியிலே நடக்குதுன்னா அப்போவும் இதே மாதிரி அப்போது எதிர்கட்சியில் இருக்கவங்க இது வந்து ஓனம்கிட்ட தான் விஜய் சார் செஞ்சார், காவல்துறையை வச்சு சொன்னால் ஏற்றுக்குருவோமா? இப்போது ஒரு பேச்சுக்கு இது பேச்சு கூட நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். அவர் தான் பேச்சு இல்லாமல் பேசுகிறார். நமக்கு இதில் போய் என்னத்தை எடுத்துக்காட்ட சொல்லணும்? அரசியலோட அந்த காழ்ப்புணர்ச்சி அவர் வந்து வன்மத்தை காட்டுறார் ஐயா ஆதவ். அதை தாண்டி அதில் வந்து விபத்தாக பார்த்துட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. ஒன்று தார்மீக அடிப்படையில் விஜய் சார் சீக்கிரமாக போயிருக்கும். ஏன்னா நீங்கள் சட்டம் திட்டம் கொள்கை கோட்பாடெலாம் விட்டுருங்க. ஒரு மனிதனை, சக மனிதனை, நம்மளுக்கு எப்படி 6 அறிவு இருந்து நம்ம எப்படி சொக்கா பேண்ட்டெல்லாம் போட்டு நம்ம எப்படி மானத்தோடு இருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறவங்கள 8 மணி நேரம் 10 மணி நேரம் காக்க வைக்கிறது மனிதாபிமானம் அல்ல. மனிதாபிமான செயலை யாரும் செய்யக்கூடாது. சட்டப்படி அது சரியா தப்பா அது கோர்ட்டு பார்த்துக்கிட்டு. இது எந்த விதத்தில் இது மனிதாபிமானன்றது எனக்கு தெரியல. கேட்டால் சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்தப்போ காத்துக்கிட்டு இருந்தாங்க, அவர் வந்தப்போ காத்துட்டு இருந்தாங்க, இவர் வந்தப்போ. ஐயா அவங்கெல்லாம் வந்தப்போ இவ்வளோ பேர் சாவலை. புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்துக்கு வரணும், சாக்கு தேடக்கூடாது. இப்போது உங்கள் ஆட்சி வந்துச்சு இல்லை, இப்போ ஏன் 5000 பேர் வண்டி கியூஆர் கோடு வச்சு சேர்க்குறீங்க? சேர்க்க வேண்டி தானே அதே மாதிரி கூட்டத்தை இப்போது. அப்போது உங்களோட ஃபேன்ஸ் அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பீப்புளை வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் தான் ப்ரைஸ் பே பண்ணி ஆகணும். எது உங்கள் பலமோ ஒரு சில நேரத்தில் அது பலவீனமாகவும் மாறும். அதனால் இதில் வந்துட்டு கரூர் போலீஸை சொல்கிறதையோ மற்ற கட்சிக்காரங்களை சொல்கிறதோ வந்து அரசியல் வியூகமாக தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அதில் எதுவும் இல்லை. அருமையான இந்த பேட்டி ரொம்ப நன்றி சார். நன்றி.